கடகராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை நீங்க தவற விட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இத சும்மா ஒரு வீடியோன்னு நெனச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கைய கடவுள் தராருங்க. நீங்க இத கவனிக்காம விட்டீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய நினைச்சுக்கிட்டு, கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதைய மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. நம்முடைய பிறப்பு என்பது தற்செயலானது அல்லங்க. இன்று நாம் அனுபவிக்கும் சுகங்களும் துக்கங்களும் நமது முற்பிறவி கர்ம வினைகளோட தொடர்பு உடையதுங்க. அந்த வகையில சந்திரனை ஆட்சி நாயகனா கொண்ட கடகராசிக்காரர்களே, உங்களுடைய முற்பிறவி ரகசியத்தை பத்தி பொதுவா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கடகராசினர் இயல்பாவே பாசத்துக்கு ஏங்குறவங்க, மற்றவங்க மேல அதிக அன்பு செலுத்துறவங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு ஒரு சிங்கத்தோட வேகம் மாதிரியும், சில நேரங்கள்ல ஒரு புலியோட விவேகம் மாதிரியும் இருக்குமுங்க. ஏன் இந்த ரெட்ட குணம்னா, நீங்க போன பிறவியில ஒரு நாட்டாண்ட ராஜாவா இல்ல படைய வழிநடத்தின தளபதியா? இந்த ஒரு கேள்விதான் இன்று பல கடகராசிக்காரர்களின் ஆழ்மனதுல ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பெரிய ரகசியமுங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்துல கடகராசி என்பது சந்திர பகவான அதிபதியா கொண்டதுங்க. சந்திரன் எப்படி தேய்ந்து வளர்கிறாரோ அதே போலதான் கடகராசிக்காரர்களின் மனநிலைமையும் ஒரு நிலையில இருக்காதுங்க. ஒரு நிமிடம் அமைதியா இருப்பார்கள், அடுத்த நிமிடம் ஆக்ரோஷமா மாறுவாங்க. இந்த குணத்திற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கர்மா ஒளிந்திருக்குதுங்க. கடகராசிக்காரர்களின் குணத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், இவர்கள் ஒரு கடலை போன்றவர்கள்ங்க. மேலோட்டமா பார்க்கும்போது கடல் அமைதியா தெரியுமுங்க. ஆனா அதன் ஆழத்துல எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ புயல்கள் ஒளிந்து கொண்டிருக்குமுங்க. இவர்கள் காதலித்தாலும் சரி, நட்பு வைத்தாலும் சரி, அதில் 100% உண்மையா இருப்பாங்கங்க. ஆனா அதே சமயம் இவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டா அதை இவர்களால அவ்வளவு எளிதில் தாங்கிக் கொள்ள முடியாதுங்க. அந்த துரோகம் இவர்களை ஒரு காயப்பட்ட சிங்கமாகவோ அல்லது பதுங்கும் புலியாகவோ மாற்றிவிடுமுங்க. உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். பல நேரங்கள்ல உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் வருமுங்க. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள்னு நீங்க பல முறை கண்ணீர் சிந்தியிருப்பீங்க. இந்த இடத்துலதான் அகஸ்தியர் முனிவர் சொல்லும் முற்பிறவி ரகசியம் வேலை செய்துங்க. ஒருவேளை நீங்க முற்பிறவியில ஒரு தேசத்தாண்ட மன்னரா இருந்திருந்தா இன்று உங்களிடம் அந்த அதிகார தோரணை இருக்குமுங்க. எதையும் கட்டளையிடும் குணம் இருக்குமுங்க. ஆனா அதே சமயம் ஒரு மன்னருக்குரிய தனிமை உங்களை வாட்டுமுங்க. சுற்றி 1000 பேர் இருந்தாலும் மனதுல ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்குமுங்க. இன்னொரு பக்கம் நீங்க ஒரு தளபதியா இருந்திருந்தா உங்களிடம் அந்த போராட்ட குணம் எப்போதுமே இருக்குமுங்க. ஒரு தளபதி எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பாருங்க. எப்போதும் பகைவன் தாக்குவான்னு தெரியாத ஒரு சூழல்ல வாழ்ந்த அந்த ஆன்மா இந்த பிறவையிலும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பாதுங்க. யார் நம்மளை முதுகுல குத்துவாங்களோங்கிற ஒரு பயம் அல்லது சந்தேகம் உங்க ஆழ் மனதுல எப்போதும் இருந்து கொண்டே இருக்குமுங்க. இதனாலதான் நீங்க பல நேரங்கள்ல மற்றவர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறீங்க. கடகராசியின் சின்னம் நண்டு எப்படித்தான் ஓட்டுக்குள்ள ஒளிந்து கொள்ளுமோ அதே போல நீங்களும் உங்க உணர்ச்சிகளை ஒரு கடினமான ஓட்டுக்குள்ள மறைத்து வைத்திருக்கீங்க. வெளியே பார்ப்பதற்கு நீங்க மிகவும் பிடிவாதக்காரராகவோ அல்லது கோபக்காரராகவோ தெரிஞ்சாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு பச்சிலம் குழந்தை ஒளிந்து கொண்டு இருக்குதுங்க. அந்த குழந்தைக்கு தேவை அன்பும் அங்கீகாரமும் மட்டும்தாங்க. ஆனா அதை வெளிப்படையா கேட்க உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுடைய இந்த இரட்டை குணமே உங்களுக்கு பலமாகவும் மாறி இருக்குதுங்க, பலவீனமாகவும் இருக்குதுங்க. ஒரு சிங்கத்தை போல நீங்க சீரும் போது உங்களை எதிர்க்க யாராலும் முடியாதுங்க. அந்த நேரத்துல உங்க வேகம் அபரிமிதமா இருக்குமுங்க. காரியங்களை முடிப்பதுல நீங்க கில்லாடியா இருப்பீங்க. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே ஒரு புலியின் விவேகத்தோட யோசிக்க தொடங்குவீங்க. நாம் செய்தது சரியா, இதனால யாருக்காவது பாதிப்பே ஏற்பட்டிருக்குமோன்னு உங்க மனசாட்சி உங்களை குத்தி காட்டுமுங்க. இந்த தர்ம சங்கடமான நிலைதான் கடகராசிக்காரர்களின் சாபமும் வரமுமா இருக்குதுங்க. நீங்க ஒரு ராஜாவா இருந்த போது செய்த சில தவறுகளோ அல்லது ஒரு தளபதியா இருந்தபோது நீங்க எடுத்த சில கடினமான முடிவுகளோ தான் இன்று உங்களை சில உறவுகளிடமிருந்து பிரிக்குதுங்க.
முற்பிறவியில நீங்க காட்டிய அதே வீரத்தை, அதே அதிகாரத்தை இந்த பிறவியிலும் காட்ட நினைக்கிறீர்கள். ஆனா காலம் இன்னும் வேறா இருக்குதுங்க. அந்த ஆன்மாவின் தேடல் இன்னும் முடிந்த பாடில்லைங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அதிக எதிரிகள் உருவாகிறார்கள்? ஏன் நீங்க உதவி செய்தவர்களே உங்களுக்கு எதிராக மாறுகிறார்கள்? இதற்கெல்லாம் காரணம் உங்க ரத்தத்துல ஊறியுள்ள அந்த தலைமை பண்பு தாங்க. நீங்க யாரையும் சார்ந்து இருக்க விரும்புவதில்லை. ஒரு ராஜாவாகவோ அல்லது தளபதியாகவோ இருந்த உங்க ஆன்மா இப்போது யாருக்காகவும் அடிபணிந்து போவதை வெறுக்குதுங்க. சுயமரியாதைன்னு வரும்போது நீங்க உயிரையே கொடுப்பீங்க. இந்த குணம் மத்தவங்களுக்கு தலைகணமா தெரியலாமுங்க. ஆனா அது உங்க பாரம்பரியம்ங்க. அகஸ்தியர் முனிவர் தன் ஓலைச்சுவடியில சொல்வது போல கடகராசிக்காரர்கள் இந்த பிறவியில கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் சகிப்புத்தன்மைங்க. ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது எவ்வளவு பொறுமையா காத்திருக்குமோ, ஒரு புலி பதுங்கும் போது எவ்வளவு வேகத்தை காட்டுமோ, அதே நிதானத்தை உங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சீங்கன்னா இழந்த அந்த ராஜ வாழ்க்கையை நீங்க மீண்டும் அடைய முடியுமுங்க. உங்க மனதுல ஓடும் அந்த ஓயாத அலைகளுக்கு பின்னால எத்தனையோ போர்க்களங்களின் நினைவுகள் இருக்கலாமுங்க. எத்தனையோ வெற்றி கோட்டைகளின் வாசம் இருக்கலாமுங்க. இன்று நீங்க சாதாரண ஒரு மனிதனா தெரிஞ்சாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யமே ஒளிந்து கொண்டு இருக்குமுங்க. அந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் தட்டி எழுப்ப உங்களுக்கு தேவையானது வீரம் மட்டுமல்லமுங்க, விவேகம் கலந்த அன்பும் தாங்க தேவை. நீங்க ராஜாவா இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, உங்க கைகள்ல இருக்கும் அதிகாரம் இப்போது அன்புங்கிற ஆயுதம் தாங்க. அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா இந்த உலகையே உங்க வசப்படுத்தலாமுங்க. உங்க ஜாதகத்துல குருவும் சந்திரனும் பலமா இருந்தா நீங்க முற்பிறவியில ஒரு தர்மவான மத்தவங்களுக்கு நீதி சொல்ற ஒரு உயர்ந்த பதவியில இருந்திருப்பீங்க. அதனாலதான் இந்த பிறவியிலும் உங்க பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குமுங்க. இந்த சிங்கத்தின் அம்சம் என்பது சாதாரணமானது கிடையாதுங்க. ஒரு காட்டுல சிங்கம் எப்படி மற்ற விலங்குகளை கண்டு அஞ்சாம தன் கம்பீரத்தை விட்டு கொடுக்காம வாழுமோ, அதே போன்ற ஒரு ராஜயோகம் உங்க ஆன்மாவில பதிந்து கிடக்குதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு மிகப்பெரிய தேசத்தை ஆண்ட மன்னராகவோ அல்லது ஒரு ஊருக்கே நீதி சொல்லும் தர்மகர்த்தாகவோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்பவும் அதிகமாவே இருந்திருக்குமுங்க. அந்த பிறவியில நீங்க எடுத்த முடிவுகள் பலருடைய வாழ்வு மாற்றி இருக்குமுங்க. அதனாலதான் இந்த பிறவியில நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்குமுங்க. மற்றவர்கள் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா? எதையும் நேருக்கு நேர் சந்திக்க விரும்புவீங்க. முதுகுக்கு பின்னால பேசுவதை நீங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீங்க. ஒரு சிங்கம் பசியால வாடினாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்கங்க. அதே போல எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்கள் சுயமரியாதையை யாருக்காகவும் அடகு வைக்க மாட்டீங்க. யாரிடமும் கையேந்தி நிற்கவும் மாட்டீங்கங்க. இந்த ராஜம்சம் தான் உங்களை மற்ற ராசிகளிடமிருந்து தனித்து காட்டுதுங்க. குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல பலமாய் இருக்கும் போது உங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருக்குமுங்க. தானம் தர்மம் செய்வதுல உங்களுக்கு நிகர் நீங்களாகவே இருப்பீங்கங்க. அடுத்தவர்களுக்கு உதவும் போது உங்களுக்கு ஒரு விதமான மனநிறைவு கிடைக்குமுங்க. இது உங்க முற்பிறவியில நீங்க செய்த புண்ணியத்தின் தொடர்ச்சிங்க. அந்த பிறவியில நீங்க தர்மம் செய்த கைகள் என்பதால இந்த பிறவியிலும் உங்களை அறியாமலேயே உங்க கைகள் மற்றவர்களுக்கு உதவுங்க. அதே சமயம் செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தா நீங்க ஒரு வீரமான போர் வீரனா அல்லது தளபதியா இருந்திருப்பீங்க. எதற்கும் அஞ்சாத குணம் உங்களுக்கு இதனாலதான் வருதுங்க. பல தடைகளை தாண்டி ஜெயிக்கிற குணம் உங்க ரத்தத்துல இருக்குதுங்க. இந்த புலியின் அம்சம் என்பது ஒரு விதமான விவேகம் கலந்த வேகம்ங்க. ஒரு புலி எப்படி இரையை வேட்டையாடும் போது மிகவும் நிதானமா பதுங்கி சரியான நேரத்துல பாய்ந்து வெற்றி பெறுமோ, அதே போன்ற ஒரு குணம் உங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்குமுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு படைய தலைமை தாங்கி நடந்த தளபதியா இருந்திருக்கலாமுங்க. அந்த போர்க்களத்துல நீங்க சந்தித்த ரத்தமும் வியர்வையும் சவால்களும் உங்க ஆன்மாவுல எப்போதுமே ஒரு விதமான போராட்ட குணத்தை விதைத்திருக்குமுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்குமுங்க. எதுவும் உங்களுக்கு எளிதில் கிடைத்து விடாதுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க போராடித்தான் பெற வேண்டி இருக்குமுங்க. ஆனா அந்த போராட்டம் உங்களை சோர்வடைய செய்யாதுங்க. மாறாக அது உங்க வீரத்தை இன்னும் அதிகப்படுத்துமுங்க. தளபதியா இருந்த உங்க ஆன்மா சவால்களை கண்டு ஒருபோதும் பின்வாங்காதுங்க. ஒரு பிரச்சனை வந்தா அதை பார்த்து விடலாம்ங்கிற துணிச்சல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குமுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீரியத்தை கொடுக்கிறாருங்க. மற்றவர்கள் பயந்து ஒதுங்கும் காரியங்களை நீங்க தைரியமா முன்னின்று செய்வீங்க. இந்த புலியின் அம்சம் இருப்பவர்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குமுங்க. அவர்கள் மற்றவர்கள் கண்களுக்கு மிகவும் அமைதியா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை குமிரி கொண்டிருக்குமுங்க. அநியாயத்தை கண்டா இவர்களுக்கு பிடிக்காதுங்க. யாராவது பலவீனமானவர்களை துன்புறுத்தினா இவர்கள் ஒரு தளபதியா மாறி அவர்களை பாதுகாக்க போராடுவாங்கங்க.
முற்பிறவியில பல உயிர்களை காத்த அந்த வீரம் இப்போது உங்கள் செயல்கள்ல வெளிப்படுமுங்க. உங்களை எதிர்ப்பவர்கள் உங்கள் வேகத்தை கண்டு மிரண்டு போவாங்க. நீங்க எடுக்கும் முடிவுகள் சில நேரங்கள்ல அதிரடியா இருக்குமுங்க. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குமுங்க. சிங்கமா இருக்கும்போது நீங்க ஒரு ராஜாவா அமர்ந்து ஆட்சி செய்வீங்க. புலியா இருக்கும்போது நீங்க களத்துல இறங்கி போராடுகிறீங்க. இந்த 2 நிலைகளும் மாறி மாறி உங்க வாழ்க்கையில வருமுங்க. குருவும் சந்திரனும் இணையும் போது உங்கள் முற்பிறவி புண்ணியம் வேலை செய்யுமுங்க. அப்போது உங்களுக்கு புகழ் தேடி வருமுங்க. ஆனா செவ்வாயின் தசை அல்லது புத்தி வரும்போது உங்கள் போர்க்கள குணம் வெளிப்படுமுங்க. அந்த நேரத்துல நீங்க யாரையும் அஞ்ச மாட்டீங்க. உங்க லட்சியத்திற்காக எதையும் இழக்க துணிவீங்க. கடகராசிக்காரர்களின் ஆன்மா என்பது ஒரு பழமையான ஆன்மாங்க. இது பல பிறவிகளை கடந்து வந்திருக்குதுங்க. அந்த பிறவிகளின் நினைவுகள் கனவுகளாகவோ அல்லது சில நேரங்கள்ல ஒரு உள்ளுணர்வாகவோ உங்களுக்கு தோன்றுமுங்க. இந்த இடத்தை நான் ஏற்கனவே பார்த்தது போல இருக்கிறதே அல்லது இந்த நபரை எனக்கு முன்னமே தெரியுமேங்கிற உணர்வு உங்களுக்கு அடிக்கடி வருமுங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்க ஆன்மாவில் பதிந்துள்ள அந்த பழைய பதிவுகள் தாங்க. ஒரு ராஜாவா நீங்க அமர்ந்திருந்த அந்த சிம்மாசனமும் ஒரு தளபதியா நீங்க ஏந்திய அந்த வாளும் இப்போது உங்க கனவுகள்ல ஏதோ ஒரு வடிவத்துல வந்து போகலாமுங்க. உங்க வாழ்க்கையில வரும் தடைகள் அனைத்தும் நீங்க முற்பிறவியில சந்தித்த எதிரிகளின் கர்ம வினையா கூட இருக்கலாமுங்க. அந்த பிறவியில நீங்க வென்ற போர்க்களங்கள் இன்று உங்களை ஒரு வெற்றியாளரா மாற்ற துடிக்குதுங்க. எனவே உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் உறங்கி கொண்டு இருக்குதுங்க. ஒரு புலி விழித்து கொண்டு இருக்குதுங்க. உங்க ஆன்மாவின் ரகசியத்தை நீங்க உணர்ந்து கொண்டா இந்த உலகத்துல உங்களை யாராலும் வீழ்த்த முடியாதுங்க. நீங்க பிறந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அல்லங்க, ஒரு சகாப்தத்தை படைக்குங்க. உங்க ஜாதக கட்டத்துல உள்ள கிரகங்கள் உங்க முற்பிறவி பயணத்தை சொல்லிக்கொண்டே இருக்குமுங்க. அதை சரியா புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்குமுங்க. முற்பிறவி கர்ம வினைகள் நீங்கி இந்த பிறவியில இன்னும் சிறப்பாக வாழ அகஸ்தியர் முனிவர் சொல்ற எளிய வழி என்ன தெரியுமா? திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு வில்வ இலை சாத்தி வழிபாடு செய்யறது உங்க மன அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய உதவியா இருக்குமுங்க. ஆனா இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக ரகசியங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணுமுங்க. கடகராசி என்பது சந்திரனின் ஆதிக்கம் பெற்றதுங்க. சந்திரன் மனோகாரகன், அதாவது நம்முடைய மனதை ஆள்பவருங்க. முற்பிறவியில நீங்க ஒரு ராஜாவாகவோ அல்லது தளபதியாகவோ இருந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ சில உயிர்களுக்கு நீங்க கொடுத்த தண்டனைகள் அல்லது செஞ்ச தவறுகள் ஒரு கர்ம வினையம் உங்க ஆன்மால ஒட்டிட்டு இருக்குமுங்க. அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு சிவபெருமான் ஒருத்தரால தான் முடியுமுங்க. ஏன்னா அவர் தான் சந்திரனை தன் தலையில சூடி இருக்கிற சந்திரமலீஸ்வரருங்க. அகஸ்தியர் முனிவர் தன்னுடைய ஓலைச்சுவடிகள்ல என்ன சொல்றாருன்னா, கடகராசிக்காரங்க திங்கட்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது ரொம்ப விசேஷம்ங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு மனசுல சிவபெருமான நினைச்சு தியானம் செய்யணுமுங்க. முடிஞ்சா ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற லிங்க திருமேனிக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாமுங்க. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமானது வில்வ இலைங்க. வில்வம் என்பது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மரம்ங்க. ஒரு வில்வ இலையை சமர்ப்பிக்கிறது என்பது கோடி புண்ணியத்துக்கு சமம்னு சொல்லுவாங்கங்க. இந்த வில்வ இலைய உங்களுடைய 3 பிறவி குற்றங்களையும், அதாவது மனதால வாக்கால செயலால செஞ்ச பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க. திங்கட்கிழமை தோறும் ஒரு வில்வ இதழை எடுத்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு முறைக்கு 108 முறை சொல்லிட்டு சிவலிங்கத்துக்கு மேல வைங்க. அப்படி வைக்கும் போது உங்க முற்பிறவி கர்ம வினைகள் ஒவ்வொன்னா கரைய ஆரம்பிச்சிருக்குமுங்க. உங்க மனசுல இருக்கிற இனம் புரியாத பயம், பதற்றம், தூக்கமின்மை இதெல்லாம் மெல்ல மெல்ல மறையுதுங்க. நீங்க கண் கூட பார்க்கலாமுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மன அலைச்சல் அதிகமா இருக்குமுங்க. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் சோகமா மாறிடுவாங்க. இந்த மன ஊஞ்சலாட்டத்தை நிறுத்தி ஒரு தெளிவான முடிவு எடுக்க வைக்கிற சக்தி இந்த வில்வ வழிபாட்டுக்கு உண்டுங்க. அகஸ்தியர் முனிவர் இன்னொரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்றாருங்க. அது என்னன்னா அன்னதானம்ங்க. முற்பிறவியில நீங்க ஒரு அதிகாரமிக்க பதவியில இருந்தப்போ உங்ககிட்ட பசியோட வந்தவங்களை நீங்க கவனிக்காம விட்டுருக்கலாமுங்க. அந்த பசிப்பினி கர்மாவை தீர்க்க இந்த பிறவியில வறுமையில இருக்கிறவங்களுக்கோ அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ திங்கட்கிழமை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. தயிர் சந்திரனுக்கு உரிய பொருளுங்க. இதை நீங்க தானம் செய்யும் போது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற சந்திர தோஷங்கள் நீங்குமுங்க. அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறதும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கர்ம விமோச்சனமா அமையுமுங்க. பசுவின் உடல்ல 3,000,000 தேவர்களும் வாசம் செய்யறாங்க. ஒரு பசுவுக்கு நீங்க செய்யற உபகாரம் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமுங்க. சிவன் கோயிலுக்கு போறப்போ அங்க இருக்கிற நந்தி பகவானோட காதுல உங்க கஷ்டங்களை சொல்லி வருத்தப்படாதீங்க. மாறாக தர்மம் நிலைக்கட்டும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நீங்க தர்மத்தின் வழியில நடந்தாலே சிவபெருமான் உங்க கூடவே இருப்பாருங்க. அகஸ்தியர் முனிவர் சொல்ற மாதிரி
மந்திரங்களை விட மனசுதான் முக்கியம்ங்க. நீங்க எவ்வளவு பெரிய யாகம் செஞ்சாலும் வராத பலன் ஒரு சொம்பு தண்ணி அன்போடு சிவலிங்கத்துக்கு ஊத்துனாலே கிடைச்சிருமுங்க. அன்பே சிவம்ங்கிறத நீங்க உணரணுமுங்க. உங்க முற்பிறவி கர்ம வினைகள் கழியும் போது உங்க வாழ்க்கையில முட்டுக்கட்டையா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே விலகுமுங்க. தொழில்ல நஷ்டம், குடும்பத்துல சண்டை, ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்க ஆன்மா சுமந்துட்டு இருக்கிற பழைய நினைவுகள் தாங்க. அந்த நினைவுகளை தூய்மைப்படுத்த திங்கட்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஒருவேளை முழு விரதம் இருக்க முடியலனாலும் அன்னைக்கு ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்கள்ல சிவசிந்தனையோட இருங்க. சிவபுராணம் வாசிக்கிறது அல்லது கேட்கறது உங்க மூளைக்கு ஒரு அமைதியை தருமுங்க. முற்பிறவையில நீங்க ஒரு ராஜாவா இருந்தப்போ கிடைச்ச அந்த புகழை விட இந்த பிறவையில சிவபக்தனா இருக்கும்போது கிடைக்கிற நிம்மதி ரொம்ப பெருசுன்னு நீங்க உணர்வீங்க. அகஸ்தியர் முனிவர் அருளிய இந்த ரகசிய பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து 16 திங்கட்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்குமுங்க. தடைபற்ற காரியங்கள் எல்லாம் கை கூடுமுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேருமுங்க. மிக முக்கியமா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்குமுங்க. ஒரு சிங்கம் காட்டையே அதிர வைக்கிற மாதிரி நீங்களும் உங்க துறையில ஒரு வெற்றியாளரா ஜொலிப்பீங்க. இது வெறும் பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க. இது உங்க ஆன்மாவுக்கான ஒரு மருந்துங்க. சிவபெருமானோட அருளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் போது நீங்க எதை நினைச்சாலும் அது நடக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. சிவனை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. கடகராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சில மாற்றங்கள் தெரியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவே இல்லைங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்லைங்க, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க உங்க கையில தாங்க இருக்கு. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுக்கணுமுங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குமுங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருமுங்க. கடகராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.